Hi, hello friends. Welcome to Tamizha. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பார்த்தா பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும்னு பாப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். இது கீழ பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 13. அதை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே வந்து பாட்டமில் வந்து இன்செர்ட் ஆகிரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்டியாகவே இருக்கும். எந்த ஒரு இமேஜுமே இருக்காது. இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் ஒரு பென்சில் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இன்ட்டு மாதிரி காட்டும் பார்த்தீங்களா பேக்ரவுண்டில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னா பிக் இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் பாதி அளவில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம். மேலே வந்து இமேஜுக்கு மேலேயே வந்து ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பொசிஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இப்போ அப்பு லோயரு அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குது இதில். இப்போ வந்து கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, இப்போ வந்து செட் ஆகிட்டு நமக்கு. இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செட் ஆகிட்டு. இப்போ சைடு வந்து லெஃப்ட் சைடு தான் கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கு. அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஓகே. ஓகே, இப்போ பேக் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ரைட்டாக செட் ஆகிட்டு நமக்கு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த பார்டர் எப்படி நம்ம இதில் வந்து அமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். பாருக்கு மேலேயே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி உங்களுக்கு காட்டுது. அதில் தான் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த இது. அதை எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. பிக் இமேஜ்னு கொடுத்து இப்போ இதை வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு. இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அந்த ஒயிட் கலரில் பார்டர் மாதிரியும். இப்போ அழகாகவே செட் ஆகிட்டு நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்ப்போம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த காம்போசிஷன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல்ஸு ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு, அது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் அந்த உங்களுக்கே லைன் காமிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ கிளிக் பண்ணோன்னா அங்கே காமிக்கும் பார்த்தீங்களா, நடுவில் மையப்பகுதியில் காமிக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதில் தான் நம்ம வந்து அதுலேருந்து தான் பார்ட்டிகல்ஸ்லாம் வரும், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸு. அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே வந்து ஓவரால் இருக்கும். அதை வந்து வேண்டாம், அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து எதோ ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இதில் வந்து ஹார்ட் இமேஜ் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அதில் கஸ்டமைஸாக வந்து உங்களுக்கு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் இமேஜ் இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மேலேயே ஒரு 4 விதமான இது கொடுத்துருக்காங்க, பார்ட்டிகல்ஸு சர்க்கிள்ஸு, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று அதே பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணிட்டு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான். ரைட் சைடு அந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ அதே ஹார்டின் இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இப்போ மாறிட்டு நமக்கு பேக் வந்து உங்களுக்கு முழுமையாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு மாறிட்டு எல்லாமே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்ப்போம். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு இமேஜ். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இன்ட்டு மாதிரி காட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் 2 விதமான டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் செல்லம்னு ஒன்று இருக்குது, க்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து க்ரஸ் நான் அவங்க இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதை எப்படி கலர் சேஞ்ச் பண்ணலன்னு பார்ப்போம். அதே இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கோங்க.
இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிட்டு இந்த மாதிரி நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.